இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். அது நம் ஒவ்வொருவரோடும் அவர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு பேச விரும்புகிறார்ன்றத என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். அந்த சத்தம் எனக்குள்ள இருந்து அது துணித்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த எசேக்கியா ராஜா ஜெபிக்கும் பொழுது தேவன் தந்த அந்த அந்த ரிப்ளை தான் நமக்கு இன்றைக்கு தேவன் பேசுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பல காரியங்களை இடைப்பட விரும்புகிறார். இன்றைக்கு நம் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்டிருக்கிறார். நம் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறாராம். எதெல்லாம் குறிச்சு நீங்க இதுவரைக்கும் வேண்டிட்டு இருந்தீங்களோ, உங்க விண்ணப்பங்களா நீங்க அவர் சமூகத்துல நீங்க ஒப்படைச்சிருந்தீங்களோ, அத்தனை ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்றோம். ஆனா அந்த ஜெபத்துல விசுவாசம் கலந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கிறது. இன்னைக்கு எல்லா எசேக்கியா ராஜாவை குறிச்சு நம்ம பார்ப்போம். எல்லாரும் எப்படி ஜெபித்தாங்க, விசுவாசம் அவங்களுக்குள்ள எப்படி இருந்தது, அந்த பதில்களை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இதே வார்த்தை அந்த டிபிடில எவ்ரிதிங் யூ ப்ரே ஃபார் வித் த ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த் யூ வில் ரிசீவ். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வல்லமைய முற்றிலுமாய் சந்தேகப்படாத நிலையில இருந்து ஜெபிக்கிற ஜெபம். நான் ஜெபிக்கிறேன், என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அங்க சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அப்போ அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஜெபத்தை நம்ம செய்கிற நம்முடைய மனநிலை எப்படி, அவருடைய வல்லமைய நம்ம முற்றிலும் உணர்ந்தவர்களாய், அவரால் நம் சூழ்நிலையில நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவரால் முடியும், அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது அப்படிங்கிற நிச்சயத்தோடு போறோமா, இல்ல நம்ம பிரச்சனைகளை நினைத்து கொண்டே நம்ம கவலையிலேயே ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு கவலையிலேயே நம்ம திரும்பி வர்றோமா? அப்போ நம்முடைய எந்த ரெக்வஸ்டா இருந்தாலும், தேவைகளா இருந்தாலும், எந்த தடைகளா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அத அவர்கிட்ட கொடுத்த பிறகு அத பற்றி நம்ம ஒரு செகண்ட் கூட கவலைப்படாத ஜெபம்தான் விசுவாசம் உள்ள ஜெபம். அந்த யாக்கோபுல பார்க்கிறோம், 2 மனதா இருக்கிறவங்க தேவனிடத்துல எதையாகிலும் கேட்டு பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 2 மனது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நம்ம ஜெபம் பண்ணிட்டு நமக்கு கவலைப்பட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்குது? இரு மனது இருக்கு. அந்த 6வது வசனம் யாக்கோபு 1:6ல, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் நினைக்கவே வேண்டாம், நமக்கு சந்தேகம் வந்து, கவலை வந்து, பயம் வந்து, இப்படி பண்ற ஜெபம்
நம்ம கர்த்தரிடத்துல எதையாவது பெறலாம்னு. ஏன்னா நமக்கு நம்பிக்கையே அவர் மேல இல்ல. இப்போ எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டுதான் அழுதாரு. அங்க நம்ம அன்னாள பார்க்கிறோம். அவளும் கண்ணீர் வடிக்கிறா. அங்க ஆண்டவருடைய சமூகத்துல தன் இருதயத்த அப்படியே ஊற்றுறா. மிகுந்த பாரம், மன கிளேசம் தான். ஆனா, அவங்க எப்படி அந்த ஜெபத்த பண்றாங்க அப்படின்னா, அங்க தேவனை பெரிதாய் பார்க்கிறாங்க. அந்த தேவனை ரியலா பாக்குறாங்க. நான் இந்த தேவன் கிட்ட சொல்லும்போது எனக்கு பதில் கிடைக்கும். அவங்க கண்ணீர் விட்டா கூட அந்த தேவனை அவங்க ரியலா பார்த்ததுனாலதான் அந்த ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொண்டாங்க. இப்போ இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த அண்ணாளுடைய ஜெபம், எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் வச்சு கண்ணீர் விட்டாதான் நமக்கு பதில் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணங்களும் நமக்குள்ள இயற்கையாகவே நம்ம ட்ரெடிஷனலா வந்ததுனால நிறைய காரியங்கள் அப்படி நம்ம இருதயத்துல பதிஞ்சிருக்குது. ஆபிரகாம பார்க்கும்போது அந்த ரோமர் 4வது அதிகாரத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அங்க ஆபிரகாம் அங்க போய் அழவே இல்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இந்த ரோமர் 4ல நீங்க வாசிச்சு பாருங்க. எனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற முழு வல்லவராய் இருக்கிறார். அதுதான் நமக்கு வேணும். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபிக்கிற அந்த காரியத்திற்கு அவர் நம் பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு அங்க தேவனை அவர் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகிறாராம். அதுக்கு அவருடைய அந்த ரியாக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் கன்சிடரே பண்ணல. ஏன்னா எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத அவர் நினைச்சிருந்ததுனால சூழ்நிலைய பார்க்கவே இல்லை. இப்போ சூழ்நிலைய பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு அவங்க ஜெபங்கள் பதில் கிடைக்காமல் போனதையும் வேதத்துல பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. எல்லாம் அழகா ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. ஆனா கூட அவங்க சூழ்நிலையையும் அவங்க இருக்கிற நிலைமையும் எதிராளிகளுடைய நிலைமையும் அவங்க பார்த்து 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 பயந்துட்டே இருந்ததுனால அங்க தேவன் மேல அவங்க முழு நிச்சயமாய் நம்பிக்கை வைக்காதபடியினால எல்லாமே நெகட்டிவ். இருதயத்திலிருந்து புறப்படுறது நெகட்டிவ், வாயில பேசுறது நெகட்டிவ். அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டத தேவன் ஏற்கனவே அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை அவங்க சுதந்திரிக்காம போனதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம், நீங்க எதெல்லாம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறீங்க அதை எல்லாத்தையும் அவர் கேட்டு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிற இந்த வேளையிலேயே உங்க இருதயத்துல என்னெல்லாம் துக்கம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கி போகணும். அந்த துக்கம் நீங்கின இடத்துல அவர் மேல நீங்க வைத்த அந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கும்போது இந்த நாட்கள்ல நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் அத்தனைக்கும் பதில் உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம பிரேயர் செஷன்ல கூட ஒரு அற்புதமான சாட்சி இந்த வாரம் புதன்கிழமை நம்ம கேட்டோம். அந்த லேடி எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில அடிமட்டமான நிலைமையில இருந்து அங்க அந்த ஆசீர்வாதத்தை விசுவாச ஜெபத்தின் மூலம் அவள் சுதந்திரித்து கொண்டாள். ஒன்னும் இல்ல, நன்றி மட்டும்தான் அவ சொல்லிட்டே இருந்தா.
அத்தனை ஜெபங்களுக்கும் அவளுக்கு பதில் கிடைத்ததை நம்ம பார்த்தோம். அன்னாளுடைய இருதயம் அது வரைக்கும் உலகத்துல இருந்தது, தன்னுடைய கணவர் மேல நோக்கமா இருக்குது, அந்த அன்பு மேல நோக்கமா இருக்குது. ஆனா ஒரு இடத்துக்கு அவ வர்றா, இனி யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என் தேவனை தவிர. அந்த அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து அங்க ரொம்ப அருமையான சில காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும். அங்க அவ புருஷன் அவளை தேற்றதான் செய்றான். ஏன் அழுற? ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் சஞ்சலப்படுற? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஆனா கூட அந்த அன்பு அவளுக்கு ஆறுதல் படுத்த முடியல. அவ என்ன செய்றா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அங்க அந்த ஜெபத்தை செய்றா. நீங்க அத பிறகு வாசித்து பாருங்க 1 சாமுவேல் 1ல. அடுத்ததா அங்க அவ இந்த ஜெபத்தை பண்ணி முடித்த பிறகு 18வது வசனத்துல, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம அவர்ட்ட குடுத்துட்டோம். ஒரு ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குன்னா, அவர்ட்ட குடுத்துட்டு நம்ம திரும்பி வாங்கி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறோம்னா, நிச்சயமாய் அது விசுவாசம் உள்ள ஜெபம் அல்ல. ஒன்ஸ் அவருடைய வல்லமை என்ன? இந்த காரியத்துல என் தேவன் அவருடைய வல்லமையினால் எனக்கு செயல்பட்டு எனக்கு பதில் தருவார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு நிச்சயமா என்ன உண்டு? பதில் உண்டு. அந்த இடத்துக்கு அவ இருதயம் வரும்போது அந்த அந்த நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அங்க ஏலி அப்படித்தான் அங்க ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை அவர் ரிசீவ் பண்ண உடனே, நான் இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்டிருக்கிறேன், அவர் ஏன் விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிட்டு இருக்கிறாருங்கிற அந்த முழு நிச்சயமான நம்பிக்கை அவளுக்கு வந்த பிறகு அவள் துக்கமுகமாகவே இருக்கலையாம். அப்போ நம்ம இந்த தேவனிடத்துல கேட்ட என் விண்ணப்பங்களுக்கு நமக்கு என்னவோ ஒரு பிள்ளைய தேவனுக்கு கொடுக்கிறதோ, நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம பலவீனங்கள் மாறுகிறதற்கோ ஏதோ இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஆனா அவருடைய வல்லமையை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா இது அவருக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது அவருக்கு லேசான காரியம்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, அது அவருக்கு லேசான காரியங்கிறத, அவருடைய வல்லமை உங்களுக்காக அதை செய்து முடிக்குங்கிறத நீங்க விசுவாசித்து நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கட்டளையிடப்படும். இப்படி நம்ம வேதத்துல எத்தனையோ பேருடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க எசேக்கியா ராஜா, அந்த 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி. அந்த வியாதி நிமித்தம் அவர் படுத்திருக்கிறார். அப்போ ஏசாயா வந்து அவர்ட்ட தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இது ஏசாயா தீர்க்க தரிசனமா அங்க வந்து எசேக்கியா ராஜா கிட்ட ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. அப்போ எசேக்கியா ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் பண்றாரு? அந்த தேவனை ரியலா பார்க்கிறார். கண்ணீர் விட்டா கூட இந்த தேவன் தான் எனக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். அப்போ அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பா, நான் உமக்கு முன்னாடி உண்மையா உத்தமமா தான் நான் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேங்கிறத நினைத்தருளும்.
இந்த ஜெபத்தை பண்ணி அவ அழுத உடனே தேவனுடைய இருதயம் அங்க என்ன செய்து அசைக்கப்படுது. அந்த பாதி முற்றத்தை ஏசாயா கடக்கல, அங்க தேவனுடைய வார்த்தை ஏசாயாவுக்கு வருது. இதுதான் பிரியமானவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில். தானியேலை பார்த்து அங்க ஒரு வார்த்தை வருது, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பரலோகத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாங்க ஏசாயாட்ட. ஆனா இந்த மனிதன் ஜெபித்த ஜெபம், அந்த சொல்லிட்டு அவன் வீட்டு வாசலை தாண்டல, அதுக்குள்ள அந்த ஜெபத்துக்கு பதில் வருது. அப்போ எப்பேற்பட்ட தேவன்! சரி, இந்த பதில் கொடுத்த தேவன் அடுத்து என்ன செய்யறாரு நம்ம பார்க்கும்போது, அங்க நீ போய் எசேக்கியாட்ட சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய். அப்போ எசேக்கியா ஏசாயாட்ட பார்த்து, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாள்ல நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கும் அடையாளம் என்ன? நம்ம விசுவாசத்துல சில நேரம் பலவீனப்பட்டிருக்கும் போது கூட ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்கு சில காரியங்களை அங்க செய்கிறார். அப்ப ஏசாயா சொல்றாரு, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அப்போ முன்னிட்டு போகிறது லேசான காரியம், பின்னிட்டு போகணும். அந்த சண்டயல், அதாவது காலம் என்ன செய்யணும், அது முன்னாடி போகணும், பின்னிட்டு போகணும் அப்படின்னு அங்க எசேக்கியா கேட்கிறார். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, தேவன் காலங்களையும் மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய் அங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் சைன அங்க கொடுக்கிறார், அவனை பலப்படுத்தும்படியாய். அந்த வார்த்தைக்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத எசேக்கியா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். அந்த சூரிய பாகை அது என்ன செய்யுது, அந்த 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 காலத்தையும் வெளிச்சத்தையும் எல்லாத்தையும் அது என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ தேவனுக்கு இந்த சகலவற்றின் மேலையும் அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு வியாதியை மட்டும்தான் சுகமாக்க முடியும்னு கிடையாது, இந்த முழு உலகத்திலும் அவருக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. அப்ப அதுல என்ன, அந்த சூரிய பாகைய அவர் சூப்பர் நேச்சுரலா அது பின்னிட்டு திரும்புகிறதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறதுன்னா, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில அவர் விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறது லேசான காரியம். அவருடைய சரீரத்துல சுகத்தை கொடுக்கிறதும் அவருக்கு லேசான காரியம் அப்படிங்கிறத தேவன் அங்க எசேக்கியா ராஜாவுக்கு புரிய வைக்கும்படியாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் அங்கே செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அவர் பேசுறது அதுதான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அது நம்ம பிசிக்கலா நமக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படலாம், எமோஷனலா ஒரு ஹீலிங் தேவைப்படலாம். எந்த ஹீலிங்கா இருந்தாலும் இன்றைக்கு தேவன் நம்மை சுகப்படுத்துகிறவர். அப்போ அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர்னு அவரை பெரிதாய் பார்க்கிறவர்கள் பதில்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைய பத்தியே யோசித்து சூழ்நிலைய பற்றியே பேசிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் அங்க என்ன வருது, தடை வருகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க சகரியாவை பார்க்கிறோம். அங்க ஒரு காலகட்டத்துல அவங்க உண்மையா ஜெபித்து கொண்டுதான் இருந்தாங்க. சகரியாவும் எலிசபெத்தும் நிச்சயமாய்
அங்க ஜெபித்து இருக்கிறாங்க. அதனாலதான் அங்க தூதன் வந்து சொல்றான், சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவங்க ஒரு காலத்துல விசுவாசமாய் செய்த ஜெபத்துக்கு அங்க பதில் வந்துருச்சு. அங்க பதில் வந்தது. அங்க அழகா அங்க தூதன் வந்து பேசுறான். அவனுக்கு உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். இதெல்லாம் சொல்றான். ஆனா சகரியா தேவதூதனை பார்த்து கேட்கிறாரு, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. இவன் எதை பார்க்கிறான்? பிசிக்கலா தன்னுடைய சரீரத்தை பார்க்கிறான், தன் மனைவியினுடைய சரீரத்தை பார்க்கிறான், அவங்க ஏஜ பார்க்கிறான். இதை எல்லாத்தையும் பார்க்கிறான். இன்னைக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உங்களை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறித்து, நீங்க உங்க குடும்பம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராய் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களானால், அதுதான் வசனம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் தான் தேவனிடத்தில் எதையாகிலும் கேட்டு பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்ற நம்ம முற்றிலுமாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறோமா, இல்ல எப்பொழுதும் துக்கமுகமா இருக்கிறோமா? என் அப்பா எனக்கு இதை செய்ய வல்லவர், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் எதையும் செய்யும் வல்லமையுள்ள தகப்பன் அப்படிங்கிறத இருதயத்துல நம்ம அறிந்திருக்கிறோமா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லையா. அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் யாரிடத்திலும் அவர் கிரியை செய்வார். அந்த சவுலை சந்திக்கும் போது அவனுடைய இருதயம் அங்க எப்படி இருக்கு? ஒரு கல்லான இருதயமா இருக்கு. வாக்குத்தத்தமே கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவங்க உள்ளத்துல என் பிரமாணங்களை நான் எழுதுவேன். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைய அங்க அந்த சவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அவ்வளவு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தவன ஒரே நாள்ல அந்த கல்லான இருதயம் அங்க அவனை விட்டு எடுக்கப்படுகிறது. அப்போ இந்த தேவனிடத்தில் வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயத்துக்கோ, கலக்கங்களுக்கோ, சோர்வுகளுக்கோ, துக்கங்களுக்கோ இடம் கொடுக்க மாட்டோம். அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவைகளை பெறுவீர்கள் இல்ல, அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஒன்னு கூட நம்ம ஜெபம் என்ன செய்யாதான்? தரையில விழாது. நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்க எந்த இடத்துல எல்லாம் பயந்து பயந்து ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமான்னு பயந்துகிட்டு இருந்த இடத்துலதான் அந்த ஜெபத்திற்கு பதில் வந்திருக்காது. ஆனா எந்த இடத்துல எல்லாம் விசுவாசமாய் அப்பா நீங்க இதை செய்வீங்கன்னு நீங்க அவர்கிட்ட கொடுத்த காரியத்துல நிச்சயமாய் பதில் வந்திருக்கோம். ஒருவேளை இன்னும் வரலனாலும் இந்த காலகட்டங்கள்ல இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை ஜெபங்களுக்கும் பதில் வரும். இன்னைக்கு நம்ம ஹார்ட் இந்த ஃபெய்த்ல தான் இருக்குங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, நம்ம ஒரு காலம் நம்ம இருதயத்துல இருந்தோ நம்ம பிசிக்கலா நம்ம நாவுல இருந்தும் நெகட்டிவான வார்த்தைகள் புறப்படாது. அதுதான் உண்மையாய் தேவன் மேல
விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோங்கிறதற்கு ஒரு அடையாளமா இருக்குது. இன்னைக்கு நாமே சரண்டர் பண்ணுவோம். அப்பா, எந்தெந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு பயம் இருக்குதோ, கலக்கம் இருக்குதோ, சோர்வு இருக்குதோ, இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியம். என் தேவன் அவர் செங்கடலையே பிளந்து வழி கொடுக்கிற தேவன். அவர் செஞ்சது முதல் அதிகாரத்துல இருந்து, ஆதியாகமம் 1 இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான். இந்த தேவனைத்தான் நான் ஆராதிக்கிறேங்கிறத நான் அறியாம நான் பயத்துக்குள்ள இருந்தேன். இன்றைக்கு உங்க சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல நீங்க என்னெல்லாம் நீங்க விண்ணப்பங்களா வச்சிருக்கிறீங்களோ அதையெல்லாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்துல ஊற்றும் பொழுது, அதற்கு பிறகு நீங்க துக்க முகமா இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணின அத்தனை ஜெபங்களுக்கும் 100% கேரண்டி வசனம் கொடுக்குது, அவருடைய வார்த்தை கொடுக்குது. அவருடைய வார்த்தையே சத்தியம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவரா இருந்து நீங்க கேட்ட அத்தனை ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் என்பது மாத்திரமே நிச்சயம். நீங்க பலவீனமா இருக்கலாம், அதுக்காக அவர் உங்களை விட்டுட்டு போகிற தகப்பனும் அல்ல. அங்க எசேக்கியாவுக்கு சந்தேகம் வருது. அப்ப இத நான் எப்படி அறிவேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அங்க எசேக்கியாவுக்கு காண்பிக்கிறார். அங்க கிதியோனுக்கும் சந்தேகம் வருது. அங்கேயும் அடையாளங்களை அவனுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துகிறதும் அவர்தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ இந்த விசுவாசம் கிருபை ரெண்டும் அவருடைய ஈவுதான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம பலவீனமா இருக்கிறோம்னா எங்கேயாவது எப்படியாவது அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிற தேவன். இந்த காலை வேளையில உங்களை பலப்படுத்துகிறார். தான் யார்? வசனம் சொல்லுது, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அன்றைக்கு சகரியா ஒரு காலகட்டத்துல அவங்க விசுவாசமா தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வயதாகும் போது அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு, அதனால சகரியாவினுடைய வாய தூதன் அங்க 20வது வசனத்துல பார்க்கிறோம், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். ஏன்னா நீங்க பேச பேச பேசதான் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஒண்ணு சிருஷ்டிக்கப்படும். நம்ம பேசி பேசியே நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம தடை பண்ணுகிறோம். அதனால தூதன் பார்த்தா, நீ பேசிக்கிட்டே இருந்தனா அங்க இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற சந்ததி பிறக்க முடியாதுன்னு சொல்லி அங்க சகரியாவை என்ன செய்யறான்? ஊமையாக்குறான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை குறிச்சு நம்ம சந்தேகப்பட்டுட்டு இருக்கணும். இன்னைக்கு தூதன், அப்படி ஒரு தூதன் வரணும்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்படிதான் இருக்கணும்? ஊமையாதான் இருக்கணும். ஏன்னா எல்லாருடைய வாயிலிருந்தும் என்ன புறப்படுது? நெகட்டிவான வார்த்தைகள். இந்த நெகட்டிவான வார்த்தைகள் இன்விசிபிள் ரெல்ம்ல உன்னை நீங்க சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறீங்க. அது தேவன் அவர் உங்களுக்கு பதில நீங்க ஜெபிக்கும் போது கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க உன்னை சிருஷ்டித்து அந்த இன்விசிபிள் ரெல்ம்ல கொண்டு போய் அவர் ஜெபங்களுக்கு அது என்ன செய்து? நீங்க பேசின வார்த்தைகளே உங்களுக்கு தடைகளை கொண்டு வருகிறது. நம்ம அவரை நேசிக்கிறோம்னு சொல்றோம், அவரை தான் நான் முழுமையா பார்க்கிறோம்னு சொல்றோம். ஆனா எதை பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பதில்களுக்கு அது தடையாய் நிற்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. என்ன நம்பு, என்ன விசுவாசி, ஏன் வல்லமைய பாரு. அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு நம்ம விசுவாசம்னா
அந்த தீமோத்தேயுக்கு சொல்றாரு, அந்த விசுவாசம் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் லோவிசாளுக்குள்ளும். அந்த வசனம் 1 தீமோத்தேயு, ஒரு நிமிஷம் அதை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் எடுத்தா வாசிங்க. தீமோத்தேயுல 2:5 வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாளாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கொண்டு போகிறோம்? அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அப்போ நமக்குள்ள நிலைத்திருக்கிறது தான் நம்ம சந்ததிகளுக்குள்ள போகும். இன்னைக்கு நம்ம சந்ததிகளுக்கு நம்ம தேவனை யாராய் காண்பிக்கிறோம்? நம்ம உபாகமத்துல அன்றைக்கு ஒரு வசனம் படிச்சோம். நீ நிற்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவரை குறிச்சு பேசி, அவரை குறிச்சு நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இரு. இன்னைக்கு நம்ம எதை பேசிட்டு இருக்கோம்? சூழ்நிலைய பேசி, சூழ்நிலைய நம்ம கவனிச்சு, சூழ்நிலையே சிந்திச்சு இத பேசிட்டு இருக்கிறோமா? இத பேசிட்டு இருக்கிறோம்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து போன பிறகு நம்ம பிள்ளைங்க எப்படி இந்த பூமியில விசுவாசத்துல நிற்க முடியும்? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட தெளிவாய் பேசுகிற ஒரு காரியம், அவர் ஒண்ணு சொல்லிட்டார் அப்படின்னா அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். இதெல்லாம் தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. யோசபாத் ராஜாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இயேசுவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவர் மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்தா கூட நம்மை போலதான் மாம்ச சாயல்ல அவர் வந்தாரு. ஆனா கூட அவர் உன்னை அறிந்திருந்தார். அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் வந்தால் மாத்திரமே நம்ம ஜெபங்களுக்கு பதில் பெற முடியும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஒன்று கூட உங்க ஜெபம் என்ன செய்யாது? தரையில விழாது. தாமதமாகலாம், ஆனா அவர் செய்ய நினைச்சிட்டாரு அப்படின்னா அது தடைப்படாது. அவர் என்ன நம்மை குறித்து செய்ய நினைக்கிறார்? அந்த எரேமியா 29:11 பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நீங்க என்ன முடிவை எதிர்பார்த்திருக்கிறீங்க? நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், ஆனா சொன்ன பிறகு நீங்க எதிர்பார்க்கிற முடிவு என்ன? அப்போ அவர் உன்னை செய்ய நம்மள நினைச்சிட்டாரு. நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்களை தான் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறார் அப்படின்னா அததான் செய்வார். அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாதான் இருக்கும். அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, இப்ப என்னுடைய லைஃப்ல நான் நிச்சயமா சொல்ல முடியும், எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றின் வழியாதான் வந்தோம். ஆனா இன்றைக்கு அதுதான் பல பேருக்கு அது நன்மையா இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு நம்ம ஒண்ணுல கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது பின்னாளில் அது நன்மை உண்டாக, அது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும். ஒரு காலகட்டத்துல எனக்கு அப்படிதான், நான் என்னுடைய சூழ்நிலையில ஏன் ஒரு 10-12 வருஷங்கள் இருக்கும். அப்போ நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் எங்க குடும்பங்கள்ல இப்படி எல்லாம் சம்பவிக்குது? இது ஏன் எனக்கு நடக்கணும்னு நான் கேள்வி கேட்டுட்டே இருந்தப்போ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அம்மா எனக்காக ஜெபிக்கும் போது அவங்க சொன்ன காரியம் இந்த வசனத்தை தான் சொன்னாங்க. எரேமியா 29:11.
இது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்போ என்னால அத லிட்ரலா என்னால புரிய முடியல. ஏன்னா நான் போன சூழ்நிலை அது. இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை நான் திரும்பி பார்க்கிறேன். அன்றைக்கு நான் கடந்து வந்த அந்த பாதைகள்ல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. அதுதான் இன்றைக்கு எங்க குடும்பங்களையும் விடுவிச்சிருக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேரை விடுவிக்குதுன்னா நம்ம கடந்து வந்த பாதைகள். இன்னைக்கு எத்தனையோ பேரை உயிர்ப்பிக்கும்படியாதான் நம்ம பல சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். அது தேவன் நியமிச்சது இல்ல. அது பொல்லாங்கானவன், பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில தீமையாய் பலவற்றை அவன் கொண்டு வர்றான். ஆனா கூட தேவன் அதை நன்மையாய் மாற்றுகிறார். அன்றைக்கு யோசேப்பு அப்படிதான். அங்க சகோதரர்கள் அங்க தீமை செய்யறாங்க, தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஏன்னா வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக தேவன் அதை என்ன செய்யறாரு? நன்மையாய் மாத்துகிறார். அப்போ இன்னைக்கு உங்க இருதயத்துல அப்படிப்பட்ட தேவன் மேல முழுவதுமான நம்பிக்கை நீங்க வைப்பீங்கன்னா இது உங்களுக்கும் ஆசீர்வாதமா முடியும், உங்க சந்ததிகளுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம சூழ்நிலைகளையும் மனிதர்களையும், இல்ல நமக்கு இன்னும் கிடைக்காத ஏதோ ஒரு குழந்தை பாக்கியமோ, ஒரு திருமண வாழ்க்கையில திருமணத்துல தாமதமோ, இல்ல என்ன காரியமா, எந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க ஜெபித்திட்டீங்க அப்படின்னா அன்றைக்கே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இது எசேக்கியாவுக்கு மாத்திரம் இல்ல, இது அன்னாளுக்கு மாத்திரம் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியம். அன்றைக்கு தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன்னு சொன்னவரு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றாரு? பிரியமானவன், பிரியமானவள் அப்படின்னு நம்ம அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கொலோசையர்ல கூட ஒரு வசனம் வரும், நீங்கள் தேவனுக்கு பிரியருமாய். கொலோசையர் 3:12 வாசிங்க. கொலோசையர் 3:13-12. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அடுத்ததை வாசித்தருங்க. நன்றி. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர். அப்போ இங்க நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பிரியர். அதுல அடுத்ததா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இதை தரித்து கொண்டு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. இன்றைக்கு இந்த கிறிஸ்து நம்மள மன்னிக்கலனா, நம்முடைய எத்தனையோ மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், தெரிந்து செஞ்சது தெரியாம செஞ்சது அத்தனையும் அவர் மன்னிச்சிருக்கிறது போல நாமும் மன்னிக்கும்படியா நம்ம அவருக்கு பிரியமானவர்களாய் நம்ம இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப கிறிஸ்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் முற்றிலுமாய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மன்னித்து மறந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ரெக்கார்டே வச்சு ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஞாபகம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவனுக்கு பிரியராய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முற்றிலுமாய் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல. நம்ம சின்ன வயதுல இருந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்த நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ததை யோசித்து பார்த்தோம்னா நம்மையே தேவன் மன்னித்திருக்கிறாரே, நம்மையே மீட்டெடுத்திருக்கிறாரே, அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரிச்சிருக்கிறாரே. அப்போ இன்னைக்கு நமக்கு விரோதமாய் யார் இருந்தா என்ன, அவங்கள நான் மனதார மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது உங்க ஜெபங்களுக்கு அது தடைகளை கொண்டு வராது. அதனாலதான் இந்த மன்னிப்புங்கிற ஜெபத்திற்கு தடை கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்குது. இத நம்ம நிறைய நேரங்களில் இயேசுவே சொன்னதை நம்ம பார்க்கிறோம்.
இப்போ இன்னைக்கு நம்மள தேவன் எப்படி பார்க்கிறார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கிறபடியினால இன்றைக்கு நம் அத்தனை ஜெபங்களுக்கும் பதில் கிடைப்பது நிச்சயம். நம்ம தான் இன்றைக்கு அவருடைய நேசகுமாரர்கள், நேசகுமாரத்திகள். இன்னைக்கு நம்ம அவரை எப்படி பெருசா பார்க்கிறோம்? இன்னைக்கு சூழ்நிலைய பார்த்து மாம்சத்துல நடந்து மாம்சத்துல உள்ள காரியங்களையே சிந்திச்சு பேசி செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னைக்கு ஜெபம் பண்ணமோ அன்னைக்கே நமக்கு அத பதில்களை ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனா இதற்கு தடையா இருப்பது யார்? நம்ம தான். அவர் ஒண்ணு சிருஷ்டித்து இன்விசிபிள் ரெல்ம்ல நமக்கு தந்துட்டாரு. ஆனா அவர் சிருஷ்டித்தத நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்படியா நம்ம வாயின் வார்த்தைகள் மூலம் பலவற்றை இன்விசிபிள் ரெல்ம்ல காணக்கூடாத உலகத்துல சிருஷ்டித்து கொண்டிருக்கிறோம். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அப்போ அந்த தேவனை தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1:4. 1 தெசலோனிக்கேயர் 1:4. இல்ல 3 வாசிங்க ஆண்டி, 3 வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து போதும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போ we are God's chosen, we are God's beloved. நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம தான் பிரியர்னா. இன்னைக்கு நம்ம தான் இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகள்னா. இன்னைக்கு பல வேளைகள்ல நமக்கு ஏன் பயம் வருதுன்னா, இன்னைக்கு நம்ம அவருக்கு பிள்ளைங்கிறத மறந்து போயிடுறோம். சூழ்நிலைய பார்த்து நம்ம அவருக்கு பிள்ளைங்கிறத மறந்து போறதுனாலதான் நம்ம ஜெபங்களுக்கு நாமே தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்க இயேசு சொல்றாரு, என் அப்பா எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் மூத்த சகோதரன். நம்ம எல்லாரும் அவருக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம். பிதாவுக்கு அவர் மூத்த பிள்ளை, நம்ம எல்லாம் இளைய பிள்ளைகள். அப்போ அந்த இயேசுவுக்கு அவர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறார்னா, இன்றைக்கு நமக்கு எப்பொழுதும் அவர் செவி கொடுக்கிறார் என்பது எவ்வளவு நிச்சயம். இத உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன வராது? பயம் வராது, கலக்கம் வராது, சோர்வு வராது. எதையும் குறிச்சு யோசிச்சு கலங்கி அழுது புலம்பி முறுமுறுத்து இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட தெளிவா பேசுறாரு. இன்னைக்கு நமக்கும், இன்னைக்கு நம் நிமித்தம் நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம எதை கொண்டு போறோம்? அவரை பெருசா நம்ம சந்ததிகளுக்கு காட்டுகிறோமா? அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா வாசிங்க. அந்த உபாகமத்துல நம்ம பார்த்தோம். உபாகமம் 32 ஞாபகம் இல்ல. நீ படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி, நேத்துதான் அந்த வசனத்தை பார்த்தோம். 6:7 வாசிங்க. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அடுத்து வாசிங்க. அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்போ இன்னைக்கு நம்ம இப்ப நடக்கும் போதும் நிக்கும் போதும் போகும் போதும் அவர் சொல்றாரு, என்னைய நீ பெருசா காட்டு, என்னைய உன் பிள்ளைகளுக்கு நீ பெரிதாய் காண்பி, உன் பிள்ளைகளுக்கு அத கருத்தாய் போதித்து நடத்து. உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறிச்சு பேசு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம மூலமா ஒரு சந்ததி எழும்பணும்னா அது தேவ பக்தி உள்ள சந்ததியா எழும்பணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். அவர் மனுஷனை படைச்ச நோக்கமே அதுதான். மல்கியால இருக்கு அந்த வசனம். ஆன்டி நீங்க எடுத்தா வாசிங்க. மல்கியால அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், எதற்காக படைத்தார்? மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. போதும். எதுக்கு படைச்சாரா?
தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியாக. இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்குள்ள எதை கொண்டு போயிட்டு இருக்கிறோம்? அத கருத்தால் போதிக்கிறோமா? உட்கார்ந்து இருக்கும் போது, எழுந்திருக்கும் போதும் தேவன் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு நமக்கு பதில் கொடுத்தார், இத பேசுறோமா? இல்ல சூழ்நிலையை பேசிக் கொண்டு இருக்கிறோமா? என்ன சொல்ற, நீ எதை என்கிட்ட கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். இதுதான் அப்பாவினுடைய சத்தம். அவர் அவர் எப்படி நம்ம மேல, அவர் கம்பேஷனேட் ஃபாதர். இன்னைக்கு உலகத்துல நம்ம யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், எத்தனையோ பேர் நமக்கு பதில் கொடுப்பாங்க, சிலர் பதில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கேட்டதை செய்வாங்க, சிலர் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த அப்பா கிட்ட போனா நமக்கு கிடைக்காதது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த உறுதி நம்ம இருதயத்துல இருக்குதா? இந்த உறுதியில நம்ம ஜெபிக்க போறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். நம்ம எதை கடத்தி கொண்டிருக்கிறோம்? வசனம் சொல்லுது, நான் உன்மேல் அருளின என் ஆவியும். அந்த வசனம் எடுத்த வாசிங்க ஏசாயால. நான் உன்மேல் அருளின என் ஆவியும், நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் உன் சந்ததியை விட்டு, உன் சந்ததியினுடைய சந்ததியை விட்டு நீங்குவதில்லை. இன்னைக்கு எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? விசுவாசம் 21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, இது அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை. உன்னை நம்ம கிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா, அவர் உடன்படிக்கைக்கு அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு பிறழாதவர். அவர் மாற்றி பேசவே முடியாது. உன்னை சொல்றாரு, நான் ஓ மேல அருளின என் ஆவி, நான் ஓ வாயில அருளின என் வார்த்தைகள் ஓ சந்ததியை விட்டு, ஓ சந்ததியினுடைய சந்ததியை விட்டு நீங்காது. இன்னைக்கு நம்ம மேல என்ன ஆவி இருக்கு? விசுவாச ஆவி இருக்குதா? அவிசுவாசத்தின் ஆவி இருக்குதா? நம்ம வாயில என்ன வார்த்தைகள் இருக்குது? இதுதான் எங்க போகுமா? அடுத்த சந்ததிகளுக்கு போகுமா? நம்ம இன்றைக்கு சத்ருனுடைய வாசலை அடைக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அவிசுவாசம்ங்கிறது எங்க இருந்து வருது? சத்ரு கிட்ட இருந்து வருது. அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவருடைய ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். 1 பேதுரு 5 பார்க்கிறோம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம், அவர் மேல் வைத்து விடுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம இடம் திறந்து கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அந்த ஆவியை பெற்றாதான் நம்ம சந்ததிகளும் அந்த ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்ளுவாங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால். ஏன்னா இன்னைக்கு நம்ம சந்ததிகள், இங்க இருக்கிற, நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற நம்ம எல்லாருடைய சந்ததிகளையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்துல அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய், என்னென்ன வேலையில இருந்தாலும், என்னென்ன ஊழியங்களை செய்தாலும் அது உலகத்தை அசைக்க கூடியதா இருக்கும். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்கிற நாம், நம்ம என்ன ஆவியை கொண்டிருக்கிறோம்? எதை நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்? இதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். நம்ம மணிக்கணக்கா நம்ம ஜோம் பண்ணலாம், அழுது ஜோம் பண்ணலாம். ஆனா நம்ம எதை திங்க் பண்றோம், எதை பேசுறோம், இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க, ஏன் என்ன பெருசா பாரு, நான் உனக்கு அப்பாவா கூட இருக்கிறேன், நீ என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்து கொள்வேன், நீ என்ன மட்டும் பாரு, மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் அணிந்து கொள்.
அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நம்ம அணிந்திருக்கிறோமா? இந்த இருதயம் வரும்போதுதான் நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். இல்லைன்னா ஆத்துமாவில நமக்கு என்ன இருக்காது? ரெஸ்ட் இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலை நம்மளை போட்டு அமுக்கிட்டே தான் இருக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த நான், அந்த சுயம், இதை என்ன செய்யுங்க? அதை டோட்டலா விட்டுருங்கிறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்னா என் சூழ்நிலையை அவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி நீங்க அவருக்குள்ள சந்தோஷமா, அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறும்போது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல்களை இன்னைக்கு நம்ம அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா, அவரை பெரிதாய் பார்ப்பதும், அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதும், எதை குறித்தும் கவலை இல்லாமல் இருப்பதுதான் உண்மையாய் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது என்பதற்கு அர்த்தம். இன்னைக்கு உங்க இருதயத்துல இருந்து எழும்புகிற சத்தம், உங்க வாயில இருந்து புறப்படுகிற சத்தத்துல இருந்தே நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு தேவன் நம்ம கூட அதிகமா இடைப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கையில தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல அந்த கர்ப்பத்தின் கனிகள் அவரால் கிடைக்கும் பலன். அந்த கர்ப்பத்தின் கனிகள் நம்ம வாழ்க்கையில இருந்து அவங்க எதை பெற்றுக்கொள்றாங்க? நீங்க அந்த எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரர்ல தாய்மார நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் உண்மையாய் ஜெபிக்கிற விசுவாசம் உள்ள தாய்மார்களா இருந்திருப்பாங்க. ஓரல் ராபர்ட்ஸ், இன்னும் எத்தனையோ நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த தாயினிடத்துல இருந்து அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறது. இத தெரியாம ஆண்டவர் ஒண்ணு வேதத்துல நமக்கு அவர் அதை எழுதி வைக்கல. அப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது, எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் நம்ம வசனத்தை மனப்பாடமா படிக்க வைக்கிறது இல்ல, அவர் யாருங்கிறத பெருசா நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம பிள்ளைங்க அதை சாட்சியாய் கற்றுக்கொள்ளணும். அப்போதான் அவங்க இந்த உலகத்துல ஒரு காலம் வரும், அவங்க இந்த உலகத்துல நிக்கணும்னா இந்த விசுவாசத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அவங்க நின்னு ஜெயிக்க முடியும். ஏன்னா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நீங்க விசுவாசமா, எனக்காக காணக்கூடாத உலகத்துல நான் பண்ணின அத்தனை ஜெபங்களுக்கும் தேவன் ஒரு முடிவு உண்டாக்கி விட்டார் அப்படிங்கிற இருதயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்க பண்ணின அத்தனை ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இப்பவே நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அந்த பதில்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா, நீங்க எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்க பார்க்கிறோம்ப்பா. வானம், ஆண்டவரே, பூமி எல்லாம் உமக்குரியது. இதுல எல்லா அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையையும் மாற்ற உங்களால முடியும். எங்க வாழ்க்கையில எந்த குறைவுகளையும் நிறைவாக்க உங்களால முடியும்பா. நாங்க அதை ஆணித்தரமா விசுவாசித்து இந்த நேரத்துல நாங்க ஒரு குடும்பமா அங்க வந்திருக்கிறோம். மனதார எங்க இருதயத்துல இருக்கிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நானும் ஜெபிக்கிறேன், இங்க வந்திருக்கிற உங்க பிள்ளைங்க எல்லாருடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை உங்க சமூகத்துல நாங்க ஒரு மனதோடு ஊற்றுகிறோம். அப்பா, இப்படி என் வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும், இது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு எதெல்லாம் விண்ணப்பங்களா வைத்திருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல நாங்க ஊற்றுகிறோம் தகப்பனே. ஒரு மனதோடு நாங்க ஒருவருக்காக ஒருவர் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள்ல இருந்து நாங்க இத குறிச்சு நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள் சூழ்நிலையில நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். இத குறிச்சு நாங்க இந்த நாள்ல இருந்து நாங்க நன்றி செலுத்தக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. பரிசுத்தாவியின் பலத்தினாலே
நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த விசுவாசத்துலதான் சந்தோஷம் சமாதானம் இருக்கு. அதை இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலையை போல நாங்கள் இராதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து சத்ருவுக்கு எதிர்த்து நின்று எல்லாவற்றிலேயும் ஜெயம் பெற, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொன்னபடி எங்களுக்கு நீங்க நியமித்திருக்கிறத எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தகப்பன் எங்களுக்கு கிருபை தருகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் அப்பா. ஒரு நொடி பொழுதுதான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினேன். அவ்வளோ பெரிய கடல், அதை ஆண்டவரே அதை பிரித்து அந்த ஜலம் குவியலாக நின்றுதான். இதெல்லாம் ஆண்டவரே எங்க யோசித்து பார்த்தாலும் நினைக்க முடியாத, ஆண்டவரே நடக்க முடியாத ஒரு காரியம். வெட்டாந்தரையில அவங்க நடந்தது போல நடந்தாங்களாம். இந்த தேவன் தான், எங்களுடைய தேவன் தான். எங்க சூழ்நிலையில எதையும் செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பி உங்க கரத்துல எங்க காரியங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். யாருடைய இருதயத்தெல்லாம் திறக்கணுமோ நீங்க திறக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் எங்க வாயிலிருந்து அந்த விசுவாச வார்த்தைகள் புறப்பட்டு எங்க சந்ததிகளுக்கும் அந்த விசுவாச வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் சொல்லி கொடுக்க, தேவனை பெரிதாய் பார்க்கும்படியான வார்த்தைகளை எங்கள் சந்ததிகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க, எங்க வாழ்க்கை அதுக்கு சாட்சியாய் மாற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு நீங்க இன்றைக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு நிறைவேறுகிறது. அவங்க எதெல்லாம் அவங்க ஜெபித்திருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து விட்டீர். நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில, உங்களுடைய செட்டைகளின் நிழலில, உங்களுடைய ரத்தத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற எங்களை சத்துரு ஒரு காலம் தொட முடியாது. ஆண்டவரே, எங்க குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பா. நீங்க ஆசீர்வதித்த எங்களை ஒன்றும் எங்களுக்கு எதிராய் சாபமாய் எழும்ப முடியாது. முற்றிலுமாய் உங்க கண் எங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. எங்க மேலேயே நீங்க கண்ணோக்கமா இருக்கிறீங்க, நினைவா இருக்கிறீங்கப்பா. எங்களை நீங்க மறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா. இந்த சூழ்நிலைகள்ல எதுலயும் எங்களை மறவாத ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீர். நாங்க இதுவரைக்கும் உங்களை மட்டுப்படுத்தணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரிதான் தேவனை, இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வல்லமைய அவர் கொஞ்சமா பார்த்ததுனாலதான் அவங்க ஆண்டவரே அந்த எப்போ அவங்க அவிசுவாசத்துக்குள்ள இருந்ததை நாங்க பார்க்கிறோம். நாங்களும் அப்படி இருக்கிற அந்த காரியங்களை எங்களுக்காக தயவாய் இந்த இருதயத்துல இருந்து அந்த அந்த நாங்க மட்டுப்படுத்தின அந்த காரியங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களை நாங்க இன்றிலிருந்து நாங்க எங்க சூழ்நிலைகள்ல உங்களை மாத்திரம் பெருசாய் பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எங்க பலத்துல அது முடியாது. அன்றைக்கு அன்று சாலமோன் கேட்டது போல அந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க ஞானமுள்ள இருதயத்தை கேட்டது போல இன்றைக்கு உங்களை பெரிதாய் பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை, சூழ்நிலைகளை அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை பெரிதாய் பார்க்க, உங்க அன்பை பெரிதாய் பார்க்க, உங்க வல்லமையை பெரிதாய் பார்க்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை இங்க வந்து எங்க எல்லாருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் அப்பா மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். இவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கட்டும் என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.